தமிழகத்திற்கு போதுமான வெள்ள நிவாரண நிதி தரலன்னு பிப்ரவரி 12ஆம் தேதி திமுக சார்பில் நாடாளுமன்றத்தில் கருப்பு சட்டை போராட்டம் நடத்துறாங்க. அதை தமிழ் மாநில காங்கிரஸ் நிலைப்பாடு. திமுகவினுடைய தேர்தல் நாடகத்தினுடைய ஒரு பகுதி இது. மத்திய அரசை பொறுத்தவரையிலே தொடர்ந்து பட்ஜெட் எடுத்து பார்த்தால் தமிழகத்திற்கு என்று ஒரு தனி மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது 950 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு சில மாநிலங்களில் சிக்கல் ஏற்பட்ட போதிலும் தமிழகத்தில் திமுக இந்தியாவை மீட்டெடுக்க இந்தியா கூட்டணி ஆதரிப்பும் தொடர் முழக்கத்தை வைக்கிறாங்க. அதை நீங்க இந்தி கூட்டணி அது இண்டி ஐஎன்டிஐன்னு சொல்றோம். இந்தியா ஐஎன்டிஐ இந்தி கூட்டணி துவக்கத்திலேயே முரண்பாட்டினுடைய மொத்த வடிவமாக அந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய மக்களை அவர்கள் ஏமாற்ற நினைத்தார்கள். முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க நினைத்தார்கள். அது நடைபெறவில்லை. சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நடந்துவிடும் என்று கருதுகிறார்கள். அது நடக்காது, முடியவே முடியாது. அப்படி என்றால் தேர்தலிலே உங்களால் வெல்லவே முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய செயல்பாடு சைக்கிள் ஸ்டாண்டில் ஒரு சைக்கிளை தள்ளினா படபடன்னு சைக்கிள் கீழே விழுவுற மாதிரி கிட்டத்தட்ட பாதி சைக்கிள் கீழே விழுந்துருது. அதனால் அதுதான் அவருடைய உண்மை நிலை. இதற்கு மேலே உதாரணமே தேவையில்லை. நாட்டு மக்கள் அவருடைய முகங்களை உண்மை முகங்களாக பார்க்கவில்லை. மொத்த உருவம் என்றால் அந்த கூட்டணி தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.